Hi friends, welcome to Vismaya Kudil. இந்த தீபாவளிக்கு நான் போடுற லாஸ்ட் ஷாப்பிங் ஹால் வீடியோ இதுவா தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ பார்க்கறப்பவே நீங்க நிறைய பேர் வந்து ஷாப்பிங் முடிச்சிருப்பீங்க. நானும் வந்து என்னோட தீபாவளி ஷாப்பிங் வந்து முடிச்சிட்டேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் எப்போதும் கொசுறு வைப்பேன். அது என்னன்னா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு தகுந்த மாதிரி அக்சசரிஸ்லாம் வந்து வாங்கணும்னு சொல்லி நினைப்பேன். ஸோ அது நான் இந்த வருஷம் வந்து தீபாவளிக்கு அமேசான்ல வந்து வாங்கியிருந்தேன். இப்பதான் வாங்கணும்னு சொல்ல முடியாது. நான் வந்து கொஞ்சம் மாசம் முன்னாடியே வந்து வாங்கி வச்சுட்டேன். இப்போ கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து பிரைஸ் டிராப் ஆகியிருந்தது. நான் வந்து ஒரு 300 rupeesக்கு ஒரு கிளிப் வாங்கினேன் அப்படின்னாக்கா எல்லாம் 200 80% ஆஃபர் அந்த மாதிரிலாம் வந்து கம்மியா இருந்தது. ஸோ அதெல்லாம் தான் நான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ண போறேன். இதெல்லாம் வந்து ஒரு 4-5 நாள்லயே வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். எல்லாத்தையும் நான் இது வரைக்கும் வாங்கின எல்லாத்தையும் ஷேர் பண்ண போறேன்னா அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் ஐட்டம்ஸ், ஏன்னா இப்ப கிட்ஸுக்கு வந்து இந்த ஹெட் பேண்ட் வாங்குறதா இருக்கட்டும், அவங்களுக்கு நெக்குக்கான அந்த அக்சசரிஸ் வாங்குறதா இருக்கட்டும், சின்ன நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்க்கான ஒரு சின்ன ஹேண்ட்பேக் வாங்குறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து மேட்சா போடணும்னு சொல்லி நினைப்போம். அந்த மாதிரி சில கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி கிளிப்ஸ், இயரிங்ஸ், ரிங், பேங்கிள்ஸ், அந்த மாதிரி எல்லாமே. அதுல நான் வந்து ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு வாங்கினது காமிக்கிறேன். இது பெரியவங்களுக்குமே இருக்கு. ஆல்மோஸ்ட் இவ்வளோட சைஸே வந்து பாத்தீங்கன்னா 2.4 தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது ஜென்மி அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி 5 செட் வந்து உங்களுக்கு பேங்கிள்ஸ் வந்து வந்துடும். நான் உங்களுக்கு அதை எடுத்து காமிக்கிறேன். நான் எப்படி வாங்கியிருந்தேன்னா கலர் கலரா வாங்காம காமனா கோல்டு கலர்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து வாங்கிட்டேன். இதுல எந்தெந்த என்னென்ன மாடல் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளா வேணும், எனக்கு ஒரு மாதிரி கம்பி வளையல் மாதிரி வேணும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி இருக்கு. இந்த காப்பு ஒரு சிங்கிள் பேங்கிளாவும் சரி, இதை வந்து நம்ம ஒரு காப்பு மாதிரி ஒரே ஒரு பேங்கிளும் வந்து போட்டுக்கலாம், இல்ல ஒவ்வொரு கையிலையும் ஒண்ணு அந்த மாதிரியுமே வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுல வந்து ஒண்ணு வாங்கியிருந்தேன். அடுத்து இந்த மாதிரி முறுக்கு கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கோல்டோட அந்த ஒரு டச் அந்த ஒரு பினிஷ்லயே இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறுக்கு மாதிரி ஒரு டிசைனும், நெக்ஸ்ட் நம்ம பெரியவங்க எல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி. ஏன்னா அவளுக்கு என்ன ஒரு இஷ்யூனா இந்த இடத்துல இந்த கணு இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் அந்த பெருசா இருக்கும், அதனால போட முடியாது. ஆல்மோஸ்ட் இதோட சைஸே வந்து பாத்தீங்கன்னாக்கா 2.4 தான் நான் வாங்கியிருந்தேன். ஆனா இந்த 2.4 எனக்குமே வந்து செட் ஆகும். பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கும், அவளுக்கு வந்து கொஞ்சம் வந்து கரெக்டா கொஞ்சம் லூஸா இருக்கும். இந்த இடம் மட்டும் டைட்டாவும் இங்கெல்லாம் ரொம்ப லூஸாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தேன். இது வந்து 250 சம்திங் அந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்ச்ல தான் வந்து வருது. அதுக்கப்புறமா நான் முன்னாடி வாங்கினது, இதெல்லாம் வந்து இப்ப வாங்கினது அப்படின்னு சொல்ல மாட்டேன், முன்னாடி வாங்கினது ஹேர் கிளிப்ஸ். இந்த மாதிரி ஒரு 5 கலர் ஸ்டோன்ஸ் வச்சு இருக்கும். ஸ்டோன் கிடையாது, இது ஒரு மாதிரி கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு நல்ல ஒரு ரோஸ் கோல்டு மாதிரி ஒன்று, பிளாக் ஒன்று, அதுக்கப்புறமா இந்த லைட் பிங்க் வந்து ஒன்று, அடுத்து இந்த ஒரு பர்பிள், இது பர்பிள் அண்ட் பிளாக் ரெண்டு வந்து இருக்கும். அடுத்து வந்து ஒரு பியோர் ஒயிட்டு, அடுத்து இது வந்து ஒரு மாதிரி சாண்டில் மாதிரி கலர். 6 பீஸ், 5 கிடையாது, 6 பீஸ் வாங்கி கொஞ்ச நாள் வந்து ஆகுது. ஸோ அதனால இந்த மாதிரி வந்து இருக்கு. இதுவுமே என்ன மேட் அப்படின்னு சொல்லி தெரியலையே. நான் வந்து நிறைய டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு ஹேண்ட்மேட் பீஸ். ஸோ அதனால நல்லாவே இருக்கு. அந்த மணி எல்லாம் வந்து கயண்டு வரவே இல்லை. அடுத்து இந்த பீஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டவுட்லயே வந்து வாங்கினேன். ஓகே நல்லா இருக்குமா, குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக் பீஸ் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து நான் காமிக்கிறேன். அடுத்து வந்து ஒரு 3மே நெக் பீஸ் மாதிரி தான் வந்து காமிக்க போறேன். எப்படி வந்து பாப்பாக்கான அக்சசரிஸ் வந்து எப்படி பிளான் பண்ணுவேன்னா காமன் கலர்ல வந்து பிளான் பண்ணுவேன். ஏன்னா அவங்க வந்து பெரிய பெரிய ஃப்ராக்ஸ் வந்து போடுறாங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு பேர்ல் மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கிட்டோம்னா நிறைய வந்து மேட்ச் பண்ணலாம். இது வந்து நானுமே போட்டுக்குவேன். ஒரு காட்டன் சாரீ வந்து போடுறேன் அப்படின்னு அப்புறமா இருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வியர் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதுல இயரிங்ஸ் மட்டும் இந்த ஒரு சிங்கிள் பீஸ், அது எங்க வச்சிருக்கேன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பீஸ்ல இருக்கிறத இயரிங்கா வந்து கொடுத்துருப்பாங்க. இது நானுமே வந்து போட்டுப்பேன். காட்டன் சாரிக்கு பிளஸ் சல்வாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். இதை வந்து நான் என்னோட லாஸ்ட் வீடியோல கூட போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். சிம்பிளா இருக்கும். இதுக்கான இயரிங் வந்து ஓரளவுக்கு லாங்காவே இருக்கும், ஒரு 2 inch மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதுல வந்து ஒன்று நான் முன்னாடி வாங்கினதுதான் இதெல்லாம். அடுத்து நான் இன்னும் இதை வியர் பண்ணவே இல்லை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் இதை வியர் பண்ணவே இல்லை. இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் சல்வாருக்கும் போட்டுக்கலாம். இந்த 2 பீஸை மட்டும் இயரிங்காக வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவுமே ஒரு 200 சம்திங் அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் வந்து வரும். இது இல்லாமல் நான் பாப்பாவுக்கு குட்டி குட்டியாக இந்த மாதிரி பீட்ஸ் மாதிரி வந்து வாங்கிப்பேன். ஸோ என்னடா வெறும் பீட்ஸ் கலெக்ஷனாக காமிக்கிறேன்னே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? நிறைய வச்சிருக்கேன், நான் ஒன்று காமிக்கிறேன். இது வந்து என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டது. இது என்ன பிராண்டு? இது சவேரியிலையும் வரும், யூபெல்லாவிலையும் வரும். இந்த மாதிரி ஒரு 24 செட் ஆஃப் இயரிங்ஸ் வந்து வரும். நான் வந்து இந்த டைமண்ட்ல நான் வாங்குறதுக்கு முன்னாடி இதை தான் வந்து நிறைய மேட்ச் பண்ணிப்பேன்.
ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த யூபெல்லாலையுமே குட்டி குட்டியாக நமக்கு தகுந்த மாதிரி வந்து இருக்குது. இதுவுமே வந்து அங்கே தான் வாங்கினது. அதே மாதிரி இந்த ஒரு கிளிப்ஸு இதுவுமே வந்து பாப்பா இப்படி வந்து போட்டிருப்பாவ நிறைய. அதில் வந்து ஒரு 3 மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறையா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாக்கான பிரேஸ்லெட்ஸு 6 பீஸு 120 200 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெட்பேண்ட்ஸு ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும். அந்த பீட்ஸோட சைஸஸ் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வந்து வரும். எக்ஸாட்டிக் அப்படிங்கிற பிராண்டோட இந்த ஒரு கிளச்சுமே நான் அங்கே தான் வந்து வாங்கினேன். இது எவ்வளோ நாள் ஆகுது, ஒரு 1 இயர்க்கு மேலே வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து நம்ம செயின் ஒரு ஸ்லிங் மாதிரியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியுமே நம்ம வந்து கேரி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஒரு ஸ்டோன் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பர் குவாலிட்டியில் இருக்கு. நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணியுமே அது வந்து விழலை. இதோட அந்த ஷிம்மரிங் வந்து குறையலை. ப்ளஸ் வந்து இது கையில் மெயினாக வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது. நம்ம ஓரளவுக்கு பட்ஜெட் ரேஞ்சில் இந்த மாதிரி கிளச்சஸ் வந்து வாங்குறப்ப அப்படியே கையில் வரும். நம்மளோட முகத்துல எல்லாம் அந்த கிளிட்டர் வந்து வந்துரும்ல. பட் அது அந்த மாதிரிலாம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அடுத்து இது வந்து நான் என்னோட நிறைய வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். என்னோட இயரிங்ஸ் தான் ஆல்மோஸ்ட் 3 பாக்ஸ் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த 3 பாக்ஸில் ஒரு 70% வந்து அமேசானில் வாங்கினது தான். அதில் எனக்கு நான் ரொம்ப பிடிச்சதை மட்டும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து நியர்பை ஷாப்பு ப்ளஸ் வந்து மும்பையில் அந்த மாதிரி வந்து வாங்கினது. இது அமேசான்லேருந்து வாங்கினது ஒரு காமன் கலரு. அதுக்கப்புறமா இது வந்து நான் பர்பிள் கலரில் நிறைய ட்ரெஸ் வச்சுருக்கேன். அது மாதிரி லீஃப் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்பிள் கலரில் வந்து வாங்கினேன். இதில் வந்து ஒரு 10-12 கலர் மாதிரி இருக்குது. அடுத்து இது வந்து ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸோ இல்லை வந்து ஒரு ஜீனோ டூனிக்ஸோ வந்து போட்டேன்னா அதுக்கு போடுறதுக்காக வாங்கினது தான் இது. இதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரெஸ்ஸு லாங் டாப் அதுக்கு போடுற மாதிரி இதுவுமே அதே பேட்டர்ன் நான் காமிச்சாலும் அதுலேயே கொஞ்சம் வந்து லாங்காக இருக்கும். அடுத்து இது நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து வீடியோக்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். இந்த கலரில் எனக்கு ட்ரெஸ் இல்லை. ரொம்ப சூப்பர் குவாலிட்டி ஸ்டோன்ஸு பிராண்டடு. இது வந்து ஃபேஷன் ஜுவல்லரி. இது யூபெல்லாவா இல்லை ஷைனிங் திவாவான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அதை உங்களுக்கு வந்து டேக் பண்ணுறேன். ப்ளஸ் இதுவுமே அங்கே வாங்கினது தான். இல்லாமல் நான் இப்போ கொஞ்சம் காமிச்சதெல்லாம் கொஞ்சம் லாங்காக இருந்தது இல்லையா. இது இல்லாமல் சிம்பிளாக டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரியுமே நான் வாங்கினது இருக்குது. இப்போ நான் வந்து வியர் பண்ணியிருக்கேன்ல இந்த ஒரு ரிங்கு, அதுக்கப்புறமா இந்த ஒரு இயரிங். இதுவுமே வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து இது எனக்கு ஜென்ரலாக இந்த ரிங் டைப்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய ரிங்ஸ் வந்து வாங்கி வச்சுப்பேன். ஸோ அது என்னமோ எல்லா ட்ரெஸ்க்குமே வந்து சூட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரே ஒரு ரிங்கு தான், அதுலேயே வந்து டிசைன் மட்டும் மாறி மாறி இருக்கிற மாதிரி நிறையா வந்து வாங்கி வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் டைப்புமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்மோஸ்ட் இதில் வந்து ஒரு 3 கலர் மாதிரி வச்சுருக்கேன். இந்த ஒரு ரோஸ் மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு ஃப்ளவரு, அதுக்கப்புறமா அதுலேயே வந்து ஒரு ரெட்டு மாதிரி, இதுலேயுமே எல்லா கலருமே வந்து இருக்குது. இதெல்லாம் தான் நான் வந்து ரொம்ப நாளாக அமேசானில் வந்து வாங்கி சேர்த்து வச்சுருந்த சில ஐட்டம்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. இதில் பாப்பா குழந்தைங்களுக்கான ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்கும். இந்த பிரேஸ்லெட் வந்து ஒரு மாதிரி ரோப் டைப் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் மாதிரியுமே வந்து நம்ம கட்டலாம். குழந்தைங்களுக்கு இந்த ரக்ஷாபந்தனுக்கு வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய வாங்கிக்கலாம். பட் பாப்பா வந்து பர்சனல் யூஸ்க்கே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போகிறப்பையும் ஒன்று வந்து கட்டிட்டு போவான். ஜஸ்ட் அந்த ரோப் மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இந்த தீபாவளி முடியறதுக்குள்ளே நீங்கள் வந்து வாங்கிடுங்க. இதில் அந்த ஷைனிங் திவா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இன்னைக்கு நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணேன்னா நாளைக்கே வந்து கிடச்சிடும். நான் சென்னையில் இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 days வந்து ஆகலாம். நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அமேசானில் இன் ஃபியூச்சரில் ஆஃப்டர் தீபாவளி உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ வேணுங்கிறத கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.